வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்துல இருக்கிற ஆக்ஸிஜன் அப்படின்னு பார்த்தோம்னா 20% இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் 20% ஆக்ஸிஜனால நிறைஞ்சது அப்படின்னு. ஒருவேளை இது டபுள் ஆகி 40% ஆக்ஸிஜன் அங்க கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மனிதர்களுடைய ஸ்டாமினா இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்மளால ஒரு 1 கிலோமீட்டர் ஓட முடியுதுன்னா, அப்ப நம்மளால ஒரு 2 கிலோமீட்டரோ இல்ல 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட முடியும். நம்மளுடைய பிரீத்திங் எபிலிட்டி அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது. மனிதர்கள்லாம் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அவங்களுடைய உயரம், அதாவது ஹைட் அப்படின்றது இன்னும் இன்கிரீஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஜைஜான்டிக்கா ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு எப்படின்னா, ஆக்ஸிஜன மட்டுமே வச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடி, கொடி, மரங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதோடைய உயரமும் அதிகமாகும். இந்த மரங்கள்லாம் நம்ம இப்ப என்ன எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோமோ, அத விட உயரமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லையே! ஆக்ஸிஜன் இன்கிரீஸ் ஆகுறதுனால இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கா? அப்படின்னு நம்ம நெனச்சாலும், ஆக்ஸிஜன் ஒரு வேள அதிகமாச்சுன்னா, அதனால பிரச்சனைகளும் வரதான் செய்யும். ரஸ்டிங் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மெட்டல் இரும்பெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் துருபிடிக்கிறதுக்கு இப்போ ஒரு டைம் ஆகுதுல்ல. ஆனா அந்த டைம விட 2, 3 மடங்கு வேகமான டைம்ல துருபிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய மெயின்டனன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். என்னதான் மெயின்டனன்ஸ் பண்ணாலும், ரொம்ப அதிகமா துருபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இத விட ரொம்ப மெயின் விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தீ பத்திக்கிச்சு அப்டின்னா, அத அணைக்கிறதுக்கே போராடுறோம். ஆனா, ஒரு வேள ஆக்ஸிஜன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, அந்த தீய அணைக்கிறதுன்றது முடியவே முடியாத ஒரு டாஸ்க் ஆயிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எக்யூப்மென்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும், அந்த தீயோடைய தாக்கம் ரொம்ப வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காட்டு தீ மாரி பரவுதுன்னு காட சொல்வோம்ல. ஆனா நகரத்துக்குள்ளயே அந்த மாரியான தீ ஏதாவது பிடிச்சது அப்படின்னா, அது காட்டு தீ மாரி பரவறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் யாராச்சும் டிராஃபிக் ரூல்ஸ மீறிட்டாங்க, இல்ல நம்மள இடிக்க வராங்க அப்படின்னா, நமக்கு உடனே என்ன தோணும்னா, அவங்கள திட்டணும் அப்படின்னு தான் தோணும். உடனே நம்ம யோசிக்காம திட்டிடுவோம். ஆனா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ராக்வெல் அப்படின்ற இடத்துலலாம் அப்படி உடனேலாம் திட்டிற முடியாது. திட்டுனா உங்களுக்கு ஃபைன் உண்டு. எப்படி நீங்க ஹெல்மெட் போடலன்னா ஃபைனு, சீட் பெல்ட் போடலன்னா ஃபைனுன்னு இங்க இருக்கோ, அதே மாதிரி நீங்க வண்டியில போய்க்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க குறுக்க வராங்களோ, இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்க அவங்கள ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டிட்டீங்க அப்படின்னா, உடனே அது கேஸ், அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக ரூ. 8,000 வரைக்கும் நீங்க ஃபைன் கட்ட வேண்டியதா இருக்குமாம். இதனாலேயே அங்க யாருமே திட்டுறதில்ல. ஒருவேள அங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நெருப்பால சுட்டா ஆறிரும், வெறுப்பால திட்டுனா ஆறாதுன்றத ரொம்ப ஆழமா நம்புறாங்க போல. அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த சட்டத்த அங்க ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. நம்ம ஊர்ல பைக்கு, காரு கழுவுறதுல ரொம்ப ஈஸி. என்னதான் தண்ணிக்கு பஞ்சமா இருந்தாலும், அத பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, அட்லீஸ்ட் ஒரு பக்கெட் தண்ணிய வச்சாவது வண்டிய கழுவி விட்டுருவோம் அப்படின்ற மாரி கழுவிடுவோம். என்னமோ தெரியலப்பா, ஒரு சில நல்ல உள்ளங்கள் மட்டும் தான் ஆயுத பூஜைக்கு மட்டும் தான் நான் வண்டிய வாஷ் பண்ணுவேன் அப்படின்ற மாரி இருப்பாங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லியும்லாம் வண்டிய வாஷ் பண்ற ஆட்கள் உண்டு. இதனால என்ன சொல்ல வரேன்னா, ஸ்விட்சர்லாண்ட்ல போயிட்டு இந்த மாரி டெய்லியும் நம்ம கார் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நம்ம நெனைக்கவே முடியாது. ஏன்னா, வீட்டுக்கு முன்னாடி கார நிறுத்தி கார் வாஷ் பண்றது, அங்க இருக்கிற கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் அஃபென்ஸ். அப்படி நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. உங்களுக்கு கார வாஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நீங்க கார் வாஷ் பண்ற சென்டர்ல கொண்டு போய் விடணும். அப்படிதான் அவங்க வாஷ் பண்ணணுமே தவிர்த்து, உங்க வீட்டுக்கு முன்னாடி வாஷ் பண்ணவே கூடாது. அது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. கார்ல போம்போது யாரையாவது திட்டுறது, கார வாஷ் பண்றது, சரி இதெல்லாம் குற்றங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு காரணம் இருக்கு. சரி அதுல வந்து யாராவது ஒரு மனசு கஷ்டப்படும். இல்ல கார கிளீன் பண்ணும்போது தண்ணியெல்லாம் ஸ்ட்ரீட்ல போகும். அதனால பார்க்க அசிங்கமா இருக்கும். அங்க இருக்கிறதெல்லாம் சேதமாகும். இப்படிலாம் நெறைய சொல்லலாம். ஆனால், இங்க புதுசா ஒரு விஷயம் பண்றேன்னு குயின்ஸ்லாண்ட் ஸ்டேட்ல என்ன பண்றாங்கன்னா, காருக்குள்ள உட்கார்ந்துட்டு தூங்குனா, அது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. "என்னது அப்படியா?" அப்படின்னு கேட்கிற மாரி தான் இருக்கு. இந்த குயின்ஸ்லாண்ட்ல காருக்குள்ள உட்கார்ந்து தூங்குறது ஒரு அஃபென்ஸ். அதனால அப்படி தூங்குறவங்க எல்லாருக்குமே ஃபைன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே யார் தூக்கம் வந்தாலும் சரி, காருக்குள்ள உட்கார்ந்து ஓரமா தூங்குவோமா அப்படின்லாம் நெனைக்கிறதே கிடையாதாம். எப்படியாவது அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு ஓடிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அங்கங்க நெறைய இடங்கள்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அங்க போய் ஸ்பேஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்றாங்க போல. ஆனால், இதனால அங்க பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. ஏன்னா தூங்காமலாம் நெறைய பேர் வொர்க் பண்ணுவாங்க. அவங்கலாம் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஏதாவது தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னாலும், கார ஓரமா நிறுத்தி அவங்களால தூங்க முடியல. இதனால சிக்கல்கள் நெறைய வந்து அது ஆக்சிடென்ட்டா கன்வெர்ட் ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பிரான்ஸ், பாரிஸ் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு ஈஃபில் டவருடைய ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நெறைய பாடல்கள் அங்க எடுத்திருக்காங்க. ஈவன் தமிழ் சினிமாலயே அது ரொம்ப ரசிச்சு, ரசிச்சு நமக்கு காட்டியிருப்பாங்க. அது ஒரு ரீசன். ஆனாலும் இந்த உலகத்துக்கே அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி பெரிய ஒரு ஐகானா இருக்கக்கூடிய ஒண்ணு 7 அதிசயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈஃபில் டவர் எதுக்காக கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா, மிலிட்டரியுடைய டெம்பரவரி ரேடியோ பேஸா தான் கட்டப்பட்டுச்சு. ஆனால் அது 20 வருஷத்துல இடிச்சிறணும், தூக்கிறணும் அப்படின்ற மாரியான பிளான்ல தான் கட்டுனாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இத மாறுனதுக்கு அப்புறமா, பிரான்ஸுக்கு இதனால பெரிய
பெரிய பெரிய லெவல்ல லாபம் வர ஆரம்பிச்சது டூரிசம்ல மட்டுமே. அதனால எதுக்காக இத விடணும் அப்படின்னு சொல்லி இத பராமரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கன்டினியூஸா இத பராமரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இது இன்னுமே புதுசா கட்டுன மாரி இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலயும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.